மற்றும் ஒரு அண்மைச் செய்தி, மதுரை திருப்பரங்குன்றத்தில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலமுருகன் இணைகிறார். வணக்கம் பாலமுருகன், மேலும் விவரம். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தின் பொழுது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கிரிவல பாதைக்கு வந்து தரிசனம் செய்தார்கள். பக்தர்கள் பாதுகாப்புக்காக கூடுதலாக போலீசார் பல்வேறு காவல் நிலையங்களிலிருந்து கூடுதலாக பணியமர்த்தப்படுவார்கள். சம்பவத்தன்று திரிநகர் காவல் நிலையத்தை சார்ந்த குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியன் திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார். அப்போது சாமி தரிசனம் செய்ய வந்த 14 வயது சிறுமி கிரிவல பாதையில் உள்ள கழிவறைக்கு செல்லும் பொழுது பின்தொடர்ந்து சென்ற உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியன் 14 வயது சிறுமி என்றும் பாராமல் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். கழிவறைக்கு சென்ற சிறுமி நீண்ட நேரம் வராததால் கழிவறைக்கு சென்ற பார்த்த பெற்றோர் சிறுமி மயங்கி இருந்த நிலையில் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அப்போது அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சைலட் லைனில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தார்கள். இதைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரும் சைலட் லைன் அதிகாரிகளும் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டதில் மேற்கண்ட குற்றவாளி உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டி கழிவறைக்கு சென்ற தண்டனை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியனிடம் போலீசார் நடந்த விசாரணையில் உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியன் மீது போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார். தற்போது சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.